மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட 2000 காலி பணியிடங்களை நிரப்ப போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. ஆயினும் மேற்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தேர்வெழுதிய 2 லட்சம் பேர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலியாக இருக்கக்கூடிய 2000 பணியிடங்களை நிரப்புவதற்காக மின்சார வாரியத்தின் சார்பில் அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி போட்டித் தேர்வை நடத்தியது. இந்த தேர்வில் 2 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் பங்கேற்றனர். இதனுடைய முடிவுகள் மிக காலதாமதமாக கடந்த ஜூலை மாதம், அதிலும் உதவி பொறியாளர் பணிக்கான தேர்வு முடிவுகள் மட்டும் வெளியிடப்பட்டன. மற்ற பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் இதுவரை வெளியிடப்படாமல் இருப்பது தேர்வு எழுதிய இளைஞர்களிடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைத்து பணி நியமனங்களுமே எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட இருப்பதாக மின்சார வாரிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எனினும் இந்த பணி நியமனங்களில் காலதாமதம் ஏற்படுவது ஏன் என்பது குறித்து அதிகாரிகள் தரப்பில் கூறும்போது, அதாவது ஏற்கனவே அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் தங்களுக்கு பணி நியமனங்களில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதன் காரணமாக இந்த பணிகள் அனைத்தும் மிகவும் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எப்படி இருந்தாலும் இந்த வழக்கை மிக விரைந்து முடிக்கவும், பணி நியமனங்களை உடனடியாக நிரப்பவும் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்வு எழுதிய இளைஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷேக்குடன் சங்கரன்.